கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு இன்றைய தொடர்ச்சி. நம் வீட்டில் உள்ள அனைவரும் நம்மிடம் நல்லெண்ணம், அன்பு, நம்பிக்கையுடையவராக இருந்தால்தான் இதை செய்ய முடியும். நமக்கு முரணானவர், நம்மை பிடிக்காதவர், நம் மீது நம்பிக்கை இல்லாதவர், நம் மீது கசப்புள்ளவர்கள் மனதில் நம்மால் அன்னையை பிரதிஷ்டை செய்ய முடியாது. முயன்றால் பலன் எதிர்மாறாக இருக்கும். இது செய்யும் பொழுது பிறரை கலந்தோசிக்காமலேயே செய்ய வேண்டும். எப்படி ஒருவருடைய மனதை தெரிந்து கொள்வது என்ற கேள்வி 10ல் 9 பேரிடம் எழாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தெளிவில்லாமல் இருப்போம். நாம் அன்னையை இவர் மனதில் இருத்தினால் இவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தால் சுலபமாக சோதனை செய்யலாம். நாம் மனதை ஒருநிலைப்படுத்தும் கான்சென்ட்ரேட் பொழுது தலையிலானது நெஞ்சிலாவது ஒரு நிலைப்படுத்திருக்கும். அதேபோல் தியான அறையில் இருந்து ஆஃபீஸில் நம் அறையில் நாம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தலாம். We can concentrate on our office while sitting in our meditation room. அதேபோல் மற்றவர் மனதில் நம் எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தினால், அன்னையை அவர் மனதில் நாம் நினைத்தால், மாடியிலிருந்து அவர் எழுந்து உங்களை நோக்கி வந்தால், அல்லது அவர் முகம் மலர்ந்தால், அல்லது உங்கள் கருத்தை அவர் வெளியிட்டால், நீங்கள் நினைத்தபடி அவர் செய்தால், அல்லது பொதுவாக அவர் நல்ல காரியம் செய்தால், நீங்கள் அவர் மனதில் அன்னையை இருக்க செய்ததை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். மாறாக அன்னை அவர் மனதில் நீங்கள் நினைத்தவுடன் அவருக்கு எரிச்சல் வந்தால், உங்களிடம் சண்டைக்கு வந்தால், உங்களை திட்டி பேசினால், கொட்டாவி விட்டு வந்தால், அவர் எழுந்து நடக்கும் பொழுது மேஜை மீது இடித்து கொண்டால், அன்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என பொருள். பிள்ளைகளானாலும், கணவனானாலும், மனைவியானாலும், பெற்றோரானாலும் அன்னை அவர்களுக்கு வலியுறுத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கொடுக்க முயலக்கூடாது. அது தவறு. பிடிவாதமாக அதை ஒருவர் செய்தால் மற்றவரால் அவருக்கு தீங்கிழைக்க முடியும். நல்லவர் அனைவரும் நம்மிடம் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் என கொள்வோம். நம் மனதில் கான்சென்ட்ரேட் செய்வதற்கு பதிலாக அவர் மனதில் வர ஆரம்பிப்பார். நம்முள் எப்படி அன்னை பிரதிஷ்டை செய்தோமோ அப்படியே மற்றவர் மனதிலும் பிரதிஷ்டை செய்யலாம். நான் உங்கள் நெஞ்சில் எல்லாம் குடியிருக்கிறேன் என அன்னை ஆசிரமவாசி ஒருவரிடம் சொல்லியது இதைதான். நம்முள்ளும் நம்மவர் மனதிலும் நம் வீட்டிலும் அன்னை பிரதிஷ்டை செய்வருடைய வாழ்க்கை புனிதம் நிறைந்ததாகவும் புதுமை உள்ளதாகவும் இருக்கும்.